வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் திருமந்திரம் அப்படின்றதுல முதல் தந்திரத்தில் மூன்றாவது தலைப்பான சம்பத்துக்கள் நிலையாமை அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். இதுக்கு முன்னாடி தேக நிலையாமை, அதை தொட்டு சம்பத்துக்கள் நிலையாமை அப்படின்னா தேகத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சம்பத்துக்கள் அப்படிங்கிறது செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையான செல்வம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த மனதுக்கான ஒரு 7 விஷயங்கள் இருக்குது நமக்கு. அதை தான் சம்பத்துக்கள்னு சொல்லுவாங்க. இப்போ சம்பத்துக்கள் நிலையாமை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சம்பத்துக்கள்னால் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நிலையாமை, ஏன் அதுவும் நிலையாமைன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சம்பத்துக்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு உலக சம்பத்துக்கள் அப்படின்னு சொல்லுவார். உலக சம்பத்துக்கள் அப்படின்னா அதாவது சம்பத்துக்களில் உலக சம்பத்துக்கள் ஃபஸ்ட்டு இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகங்கள் பல. உனக்கு ஒரு உலகம் இருக்கும், எனக்கு ஒரு உலகம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மாட்ட உலகம் இருக்காது. அது இந்த மனதை தொட்டு தான். உன்னுடைய மனசுக்கு எது சரின்னு படுதோ, எது பிடிக்குதோ அதுதான் உன்னுடைய உலகம். ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைக்கு எது உலகமாக இருக்குன்னா அதோட உடல் தான். அதுக்கு கை காலை அசைக்கிறது, கண்கள் நகர்றது, அதோட உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய ரியாக்ஷன், இது எல்லாமே அதுக்கு புதுசாக இருக்கும். அதனால் திடீர்னு அழுகும், திடீர்னு சிரிக்கும், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உடம்பு அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ளே இருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே அம்மா அப்பா அப்படின்ற அந்த உலகத்துக்குள்ளே வரும். அம்மா அப்பா அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, அம்மா கிட்ட இருந்து அன்பு எடுத்துக்கும், அப்பாட்ட இருந்து அறிவு அரவணைப்பு எடுத்துக்கும். ஸோ இந்த உலகம் இதுதான் உலகம்னு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும். அதுக்கப்புறம் தன்னுடைய உறவுகள்னு உலகம் மாறும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த சமுதாயத்தோட கொஞ்சம் டீனேஜ் வரும்போது என்ன நடக்கும்னா சமுதாயத்துக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிக்கும். அப்போ தான் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கும். அப்போ ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் இந்த உலகத்தில் அழகாக வாழணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மனம் அப்படிங்கிறது அற்புதமாக மலரணும். அதுக்கு இந்த உலகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவனோட கை கோர்க்குதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தோடு அவன் கை கோர்ப்பான். இதை தான் ஃபஸ்ட்டு உலக சம்பத்துகள். இதெல்லாம் அமையணும். ஒரு குழந்தை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு உடலை பற்றின அறிவு தானாக ஏற்படணும். அதுக்கப்புறம் அம்மா அப்பா அப்படிங்கிற விஷயத்துலேருந்து என்னத்தை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உறவுகள்கிட்டருந்து எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கிட்டேருந்து எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இயற்கைக்கிட்ட இருந்து எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். இது எல்லாம் அமைகிறதே பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் இது அமையுதா? ஒன்று இருந்தால் ஒன்று இருக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் அது நல்லபடியாக இருக்கான்னு கேட்டேன்னா கிடையாது. எத்தனை பேர் அம்மா அப்பாவோடு இருப்பாங்க, ஆனால் குழந்தைய ஹாஸ்டல்லையோ இல்லாட்டா ஆயாக்கிட்டே விட்டுட்டு வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அமைகிறது ஒரு விஷயம், கொடுப்பன. அதை தான் சொல்கிறாங்க 7 சம்பத்துக்கள். இந்த மனதுக்கு அற்புதமான வளம் கிடைக்கணும் அப்படின்னம்னா 7 விஷயம் அதுக்கு கிடைக்கணும். பிறப்புலையே அதுக்கு கொடுப்பனம் இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு இந்த உலகம் அவனுக்கு அற்புதமாக இருக்கணும். அம்மா அப்பா சரியாக இருக்கிறது, உறவுகள் சரியாக இருக்கிறது, உடன்பிறப்புகள் சரியாக இருக்கிறது, உலகம் சரியாக இருக்கிறது, இயற்கை சரியாக இருக்கிறது, எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா அது ஒரு கொடுப்பனை. அடுத்ததாக இது அமைஞ்சாலும் அடுத்த விஷயம் ஐஸ்வர்ய சம்பத்துக்கள்னு சொல்லுவாங்க. 7 சம்பத்துக்களில் 2வது சம்பத்துக்கள் ஐஸ்வர்ய சம்பத்துக்கள். இப்போ இது எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஆனால் இது எல்லாம் அமைஞ்ச ஒரு மனிதன் அழகாக வாழுவானா, அற்புதமாக வாழுவானா? கிடையாது. இந்த உலகத்தை நீ கண் திறந்து பார்த்த அப்படின்னா எல்லாம் அமைஞ்சு ஆனால் அவன் வாழ்க்கை இப்படி போச்சுடா அப்படின்னு சொல்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. அப்போ என்னன்னா இது எல்லாம் அற்புதமாக அழகாக அரவணைப்பு கொடுக்குற அளவுக்கு, அன்பு கொடுக்குற அளவுக்கு, ஆளுமை கொடுக்குற அளவுக்கு, எல்லாத்தையும் கொடுக்குற அளவுக்கு அமைஞ்சிருந்தாலும் அதை எடுத்துக்கிற அளவுக்கு அவங்கிட்ட ஒரு ஐஸ்வர்யம் இருக்கணும். உடல் அறிவு, மன அறிவு, உயிரறிவு அப்படிங்கிறது ஆரோக்கியம் இருக்கணும். ஐஸ்வர்ய சம்பத்துக்கள்னா எல்லாத்தையும் அனுசரித்து தன்னோட ஐக்கியமாக்கிக்கக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலை இந்த மனதுக்கு வரணும். ஏன்னா நம்ம வாழும் காலத்திலே ஒரே விஷயம்தான். அதை ஒருத்தன் பிடிக்கிற மாட்டோம் நல்ல விஷயத்தை எடுத்துக்குவான், இன்னொருத்தன் அதை வெறுக்கிற மாட்டோம் கெட்ட விஷயத்தை எடுத்துக்குவான். இப்போ சாணியை ஒருத்தன் பார்த்தானா அது மாட்டுச்சாணம் அப்படிங்கிறதுல மகத்துவமாக பார்க்கறது இருக்குது. உரத்துக்கு பயன்படுத்துகிறவனும் இருக்கான், ஐயா சாணியை மிதிச்சிட்டனே அப்படின்னு தூத்துறவனும் இருக்கான். அப்போ இந்த மனமானது இருக்க நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் தனக்கு தேவையான கற்றுக்கொள்ளக்கூடிய பயன்படக்கூடிய வகையில் அப்சர்வேஷன் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலை எவனுக்கு இருக்கோ அதுதான் ஐஸ்வர்ய சம்பத்து. எல்லா வளமும் வெளியில் இருந்தாலும் அம்மா அப்பா, உறவுகள், உடன்பிறப்பு, உலகம், சமுதாயம், இயற்கைன்னு எல்லாம் அள்ளி கொடுக்குற அளவுக்குள்ள இருந்தாலும் அதை எடுத்துக்கக்கூடிய மனமானது ஒரு குழந்தைகிட்ட இருக்கணும். அது 2வது கொடுப்பனை. 3வது கொடுப்பனை தன சம்பத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனம்னா இங்கே நம்ம வாழும் காலத்தில் சேர்க்கக்கூடிய பணம், காசு இப்படி சொல்லுவாங்க, நகை அப்படின்னு.
உண்மையிலேயே தனம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா அழியா செல்வம்னு சொல்லுவாங்க. அழியா செல்வம்னா என்ன? கல்வி. கல்வி, அனுபவம், அனுபவ பாடம், சொல்லி கொடுக்குற இப்ப படிக்கிற பாடம் கிடையாது. ஒரு வாழ்க்கையில ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அது வாழ்க்கை முழுக்க பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு தடவை ஏதோ ஒன்று தொட்டு எனக்கு சுட்டுருச்சுன்னா இனிமே இந்த இடத்துல இதை தொட்டா சுடுன்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அது தொடும்போது கரித்துணியையோ இல்லை அதை கையாளக்கூடிய தன்மையோ அற்புதமா மாறுச்சுன்னா அதுதான் அழியா செல்வம்ன்றது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து உறவுகள் அமைகிறது. அந்த உறவுகள்கிட்ட இருந்து அப்சர்வேஷன் நல்ல விதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளை வளமாக்கிக்கூடிய அந்த அறிவு இது அழியா நிலையில அனுபவமா மாத்திக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் தன சம்பத்துக்கள். ஒரு விஷயம், இந்த உலகத்துக்குள்ள ஒரு குழந்தை வருது, அவனுக்கு எல்லா உறவுகளும் அமைஞ்சிருக்கு. இந்த எல்லா உறவுகளும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு அன்பு அரவணைப்பை கொடுக்குது. அதை அள்ளிக்கக்கூடிய தன்னோட ஐக்கியமாக்கக்கூடிய தன்மை அவன்கிட்ட வந்தாலும் அதை மறக்காம இருக்கக்கூடிய தன்மை, அழியா நிலையில அறிவோட இணைச்சிக்கக்கூடிய தன்மை அந்த மனதுக்கு இருக்கணும். அதை தான் வந்து தன சம்பத்துக்கள்னு சொல்லுவாங்க. அடுத்ததா திரவிய சம்பத்துக்கள்னு சொல்லுவாங்க. திரவிய சம்பத்துக்கள் அப்படின்னா மருந்துன்னு சொல்லுவாங்க. திரவியம்னா என்னன்னா மனம் அப்படின்றதுக்கு மருந்து இருக்கா? உடலுக்கு காயம்பட்டா மருந்து இருக்கு, மனதுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி தான் வந்தா. அப்ப இந்த மனமானது எந்த சூழல்ல இருந்தாலும் இந்த மனதையே மருந்தாக்கிக்க கூடிய ஒரு ஆளுமை, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அவன்கிட்ட இருக்கணும். எல்லா விஷயமும் அமைஞ்சு மனம் வந்து பயந்துக்கிட்டே இருக்கு, பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் இது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய மனப்பான்மை இருந்ததுன்னா அவனுக்கு அது சரியா இருக்குமா? அப்ப மனமானது எப்பவும் தைரியத்தோட வைராக்கியத்தோட பார்த்துக்கலாம் அப்படின்னு அடுத்து மூவான் ஆகக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அந்த திரவிய சம்பத்துக்கு. இந்த மனமே தான் மருந்தா இந்த மனதுக்கு பயன்படணும். வெளியில இருந்து யாரும் எதையும் கொடுத்தா இது சந்தோஷமா இருக்குன்னு கேட்டா எத்தனை நாளைக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க? இருக்க எல்லாத்தையுமே பார்க்கணும், கவனிக்கணும், அதுல இருந்து எடுத்துக்கணும், அதை அழியா நிலையில அனுபவம் மாத்திக்கணும். அது நம்மளை காயப்படுத்தக்கூடிய சூழல் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. எங்க போனாலும் நம்ம மனசு சந்தோஷமா இருக்கு, நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிற மாட்டோமே, அமைதியா வச்சுக்கிற மாட்டோமேவா நிகழ்வுகள் நடக்குது. எங்கன்னா வேணாலும் குத்தலாம், குடையலாம். அந்த இடத்துலையும் நம்மளையே நம்மளை ஆத்திக்கக்கூடிய, ஓகேப்பா ஓகே இந்த இடத்துல நான் செஞ்சதுதான் தப்பு, இது எனக்கு வர வேண்டியதா இருக்கலாம், இந்த இடத்துல நாம அமைதியா இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னு தன்னையே தான் சரி பண்ணிக்கக்கூடிய தன்மை இந்த மனசுக்கு இல்லை அப்படின்னா அடுத்தவன் பேச்சை கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா அவன் கீ கொடுத்து ஆடுற மாட்டோம் ஆகிடும். மனமானது தனக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த உலக நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கக்கூடிய மருந்தாகவும் அவனுக்கு இருக்கணும். திரவிய சம்பத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு வைராக்கியமானதுரா, அவனெல்லாம் அசைக்க முடியாதுரா, கரெக்டாக இதில் நின்னானா இதுலேயே நிற்பான்டா அப்படின்லாம் சொல்லுவோம்ல நம்ம ஆளுங்களை பார்த்தா. கிரிக்கெட் விளாட்றதுலேயே எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தன் வந்து அவுட் ஆக்கவே முடியாது, எந்த பால் போட்டாலும் அவன் அடிக்கணும்னு நினச்சா அடிப்பான். அப்போ என்னன்னா அவனுடைய மனம் அப்படின்றத வந்து அசைக்க முடியல, தடுமாற வைக்க முடியல. அவனுக்கு அவனே மருந்தா இருக்கான், அவனுடைய தன்னம்பிக்கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தான் திரவிய சம்பத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த மனதுக்கு இதுவும் தேவை. அடுத்ததாக தானிய சம்பத்துக்கள்னு சொல்லுவாங்க. தானியம்னா என்ன? நெல் இது மாட்டோம். தானியத்துக்கு ஒரு தன்மை இருக்கு, எப்பவுமே அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் புழுத்து போகாது. சரியான முறையில் கையாளப்பட்டுச்சு அப்படின்னா எவ்வளவு காலம் வேணாலும் நீடிக்க வைக்க முடியும். 12 வருட காலம் நீடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் அந்த கோபுரத்துலலாம் தானியங்களை வைப்பாங்க. இன்னொன்று, தானியத்துக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. கிரகங்களின் இந்த உலக சூழ்நிலைகளை உள்வாங்கிக்கக்கூடிய தன்மையும் இந்த மனசுக்கு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பகல்ல இந்த இடத்துல நம்ம இப்படி உட்காந்துருக்கோம், நைட்டு உட்காந்துருக்க முடியுமா? என்ன எண்ணங்களுக்கு கொஞ்சம் எண்ணங்கள் பயம், கொஞ்சம் அச்சுறுத்துற மாட்டம் இருக்கும். சின்னதா ஒரு சவுண்டு கேட்டா கூட நமக்கு கொஞ்சம் அள்ளு விடும். அப்ப இந்த மனமானதுக்கும் கிரகங்களின் சூழல், இந்த பூமியோட சூழல், இந்த பூமியும் ஒரு கோள் தானே, இந்த கோள்களின் சஞ்சாரங்களுக்கு தகுந்த மாட்டம் இங்க நிறைய சூழல்கள், ஏற்ற இறக்கங்கள், இடிமின்னல் எல்லாம் வரும். இதோட சக்திகளை உள்வாங்கிக்கிட்டு அதையும் பாசிட்டிவா எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை வேணும்னா அதுக்கு தானிய சம்பத்துக்கள்னு சொல்லுவாங்க. உடல் அளவுல நாம இதெல்லாம் சாப்பிட்டாலும் அந்த தானியங்கள்ல இருக்கக்கூடிய தன்மையானது இந்த உடல்ல முழுமை பெற்றிருந்தாதான் உயிரின் சக்தியில இருந்து உருவாகக்கூடிய ஆற்றல் மனமா வரும்போது அந்த மனமும் ஆற்றல் மிக்கதா இருக்கும். இல்லாட்டினா பயம் இருக்கலாம், பதட்டம் இருக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து கோவிச்சுக்கலாம், கோவம் வரலாம். இப்ப கோள்களின் தோஷங்கள் தான் அது. இப்ப வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரவன்ட்ட வந்தோன்னே போய் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு வா விளையாடலாம்னா என்ன பண்ணுவான்? உடு கசகசன்னு இருக்கு, கோவம் வருது இல்ல, காரணம் என்ன? அவன் கிடையாது, வெயில் அதிகமா அடிக்குது அதனால அந்த தாக்கம். மலையில நனைஞ்சிட்டு வரவன்ட்ட எடுத்தோன்னே காஃபியை கொண்டு போய் கொடு, இல்லைன்னா எதையா கொண்டு போய் கொடு, இப்பதான் நனைஞ்சிட்டு வந்தேன்,
சஞ்சலங்கள் வரும்ல. அப்ப இந்த உலக சூழல்கள் வந்து நம்மளை வந்து மனநிலையை வந்து எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் ஜாலியா சந்தோஷமா இருக்கு. மலையில ஜாலியா இருக்கிறவனு இருக்கான்ல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பயணப்படுறவனு இருக்கான்ல. காசிபில பாத்திருக்கியா? மழை பெஞ்சிச்சுன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவான். வெயில் அடிச்சாலும் ஜாலியா விளையாண்டுட்டு தெரியவனை பார்த்துருக்கல. காத்தடிச்சாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம கையாளக்கூடிய தன்மை உள்ளவன் இந்த உலகத்துல இருக்கான்ல. அப்ப அவங்களுடைய மனதுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் என்ன வித்தியாசம்னா, தானிய சம்பத்துக்கள் இந்த இயற்கையின் சீற்றங்களை இயற்கையின் விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு தனக்கு சாதகமா மாத்திக்கக்கூடிய தன்மை இந்த மனதுக்கு இருக்கணும். அதை தான் தானிய சம்பத்துகள்னு சொல்லுவாங்க. அடுத்ததா என்ன சொல்லுவாங்க, கடைசி இன்னும் 2 சம்பத்துகள் இருக்கு. புத்திர சம்பத்துன்னு சொல்லுவாங்க. புத்திர சம்பத்து அப்படிங்கிறது வந்து புத்திரர்கள் பெற்றுக்கிறது கிடையாது. இந்த மனம் அப்படிங்கிறது இது இப்போ நான் சொன்னேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் உறவுகள் அமைஞ்சாலும் இந்த உலகம் அமைஞ்சாலும் அதை கரெக்டா நல்ல விதமா உள்வாங்கிக்கிட்டு அதை மறக்காம அனுபவ பாடமா நம்மகிட்டயே வாழ்க்கை முழுக்க நீடிக்க வைக்கிறதும், அதை தொட்டு இருக்கக்கூடிய மற்ற சம்பத்துக்கள், அதாவது இந்த சூழல்களையும் பாசிட்டிவா மாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த மனமானது புத்தியோட இணையணும். இப்ப இது எல்லாத்தையும் எடுத்து மனம் போன போக்குல போகலாமானா கிடையாது. புத்திரன் அப்படிங்கிறது புத்தியின் திறன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா இருந்துச்சுன்னா அதை தான் புத்திரனா பெறணும்பாங்க. நமக்கு விந்துநாத சக்தி தானே ஒரு ஆணா மாறுது, மனம் தான் விந்துநாத சக்தி தான் மனமாவும் மாறுது. ஸோ புத்திரன் அப்படிங்கிறது அதை தான் சொல்றாங்க. அந்த புத்தியின் தன்மை அப்படிங்கிறது இந்த மனதின் தன்மையை கொண்டுதான் இந்த உடலின் ஆரோக்கியம் இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய விந்து சக்தி தான் திரும்ப உயிர் சக்தி தான் மனமாவும் மாறுது. அப்ப இந்த மனமானது இருக்கும்போது அது நன்னிலையில இருந்தா மட்டும்தான் திரும்ப அடுத்த நாள் அந்த மனதின் தன்மை நன்னிலையிலே இருக்கும். இப்போ அந்த மனமானதுக்கு ஒரு நல்ல புத்தகத்தையும் ஒரு கெட்ட புத்தகத்தையும் கொடு, எதை எடுத்துக்குதோ அதுக்கு தகுந்த மாட்டம் அவனுடைய வாழ்க்கை மாறும். அப்போ புத்தியோட இணைஞ்சிருக்கணும். எது நமக்கு இத்தனை அனுபவங்களும் இருந்தாலும் இதை சரியான வழியில இந்த மனமானது மழுங்காத நிலைக்கு எப்பவுமே வளமாக்கிக்கக்கூடிய தன்மைக்கு வச்சுக்கிறதுக்கு இந்த புத்தியின் திறன் இருக்கணும். அதை தான் புத்திர சம்பத்துகள்னு சொல்லுவாங்க. அடுத்ததா சொல்றது சந்தான சம்பத்துகள்னு சொல்லுவாங்க. கடைசி 7வது சந்தான சம்பத்துகள் அப்படிங்கிறது வந்து இப்போ மனதை வளமாக்கிக்கக்கூடிய புத்தியோட இணைஞ்சிக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கு. புத்தியின் திறனும் நல்லா இருக்கு. பட் இது காலத்துல அழியக்கூடிய நிலையில இல்லாம சந்தனம் லேட்டாக எப்படி இருக்கும், மணக்கும். அதுக்கு வந்து மவுசு கூட. அது போல இத்தனை விஷயங்களையும் தூக்கிக்கிட்டு புத்தியோட நகரும் போது இது மாண்டு போகாத நிலையில மலரக்கூடிய நிலையில இன்னும் மகத்தான நிலைக்கு போகக்கூடிய நிலையில பயணப்படக்கூடிய ஒரு தன்மையா இருக்கணும். இந்த மனம் வந்து எப்பவுமே அதன் அடிப்படையில இருக்கணும். மனமானது மணக்கணும் அப்படின்னா சந்தனம் போல மணக்கணும் அப்படின்னம்னா இதை வந்து சிம்பிளா எப்படி சொல்லுவாங்கன்னா, சந்தானம் அப்படிங்கிறது புத்திரர்களின் செல்வம், வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு சொத்து பத்து சேர்க்கிறதும்பாங்க. அது நம்ம மன அளவுல இருக்கிறதுனா இந்த மனமானது மற்ற மனங்களோட இணைஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்தோட உறவுகளோட இணைஞ்சுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது மணக்கணும். மற்றவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குற அளவுல, அமைதியை கொடுக்குற அளவுல. ஏன்னா புத்தியோட சேர்ந்துருச்சு. அப்போ புத்தியோட சேர்ந்துருச்சுன்னா அது செய்யக்கூடிய செயல்கள்னால விளைவு இருக்குல்ல, அந்த விளைவுகள்னால இந்த மனமும் மணக்கணும், சந்தனம் போல வெல்த்தா இருக்கணும். அதே டைம் இந்த மனங்களோட உறவாடக்கூடிய இணையக்கூடிய எல்லா மனங்களும் எல்லா உயிர்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கணும், அமைதியை கொடுக்கணும். அதை தான் சந்தான சம்பத்துக்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மனதுக்கு இந்த 7 சம்பத்துக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தாதான் நம்மளால இந்த வாழ்க்கையில வளமான நிலையில பயணப்பட முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதையும் நிலையாமைன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, திருமூலர் வந்து உடல் நிலையாமை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த உடலும் நிலையாம தான் நிக்க போறது இல்லை, நிலைக்க போறது இல்லை நம்ம கிட்ட. ஆனா இருக்கு, இப்ப பயன்படுத்திக்கணும் கரெக்டா. அதே போல இந்த உடலை நீ கரெக்டா பயன்படுத்தணும்னா அதுக்கு இந்த மனம் இந்த 7 சம்பத்துக்களோட இணைஞ்சிருக்கணும். அதோட இந்த உடலையும் மனதையும் சேர்த்து பயன்படுத்தி ஆக வேண்டிய வேலையில ஆக வேண்டிய காரியத்தை சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா இது ரெண்டுமே இருக்கு. ஆனா எப்பவும் இருக்குமானா இருக்காது. இருக்கிற ஒன்றை இருப்போட இணைகிறதுக்காக மட்டுமே பயன்படுத்திக்கணும். இது எல்லாம் அமைஞ்சு நாம இறக்குறதுக்காக பயன்படுத்திக்க கூடாது. இது இருப்போட இணைக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கைய ஒரு வழிமுறைகளை அமைச்சிக்காம இருந்தோம் அப்படின்னம்னா இறக்கும் தருவாயில இது இருந்தும் பயனற்ற நிலைக்கு போயிடும். ஏன்னா இதை எவ்வளவுதான் பாதுகாக்கணும்னு நினைச்சாலும் பாதுகாக்க முடியாது. உடம்பு இல்லை அப்படின்னா இங்க மனசு இல்லை. அப்போ உடம்பே நிலையாமை அப்படிங்கும்போது இந்த மனசும் நிலையாமை தான். ஆனா இந்த மனம் பலமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை. அப்ப சம்பத்துக்கள் அப்படிங்கிறத வச்சுக்கணும். அது இருக்குன்றதுக்காக அசால்ட்டா இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த வாழ்க்கை இருக்கு, பாத்துக்கலாம், ஜாலியா இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்துடக்கூடாது. இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னைக்கே செஞ்சிடணும். நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது. ஸோ நிலையாமை அப்படிங்கிறது
உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்றத நீ ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதை பயன்படுத்தும் போதே பயன்படுத்திக்குவோம். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 2 நாள் தான் இருக்குது. டூர் போனேன்னா என்ன பண்ணுவேன்? 2-3 நாள் தானே போவீங்க. அந்த 2 நாளில் ஜாலியாக இருந்துருவீங்களா? ஏன்னா 3ஆவது நாளோ 4ஆவது நாளோ இங்கே வீட்டுக்கு வந்துடுவோம். அப்போ இருக்கக்கூடிய அந்த 2 நாளில் ஜாலியாக சந்தோஷமாக அனுபவிக்கணுன்ற எண்ணத்தில் தானே போவீங்க. அங்கே போயிட்டு படுத்துங்குவீங்களா? இல்லை பசிக்குது சாப்பிட்டுட்டு வீட்டில் மட்டும் இருப்போன்னு இருந்துக்குவோம். அப்போ அந்த இடத்துல அதை பயன்படுத்தி போட்டு நம்ம அதை பண்ணோம். அப்போ ஏன்னா அது நிலைக்காது. அடுத்து வந்து நம்ம நார்மல் லைஃப்க்கு வந்துடுவோம். அதே போல் இந்த உடல் இருக்குது, மனம் இருக்குன்னா இது என்னைக்கு இருக்கக்கூடிய நிலை இல்லை. இருக்கும் போதே எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்த தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு தூதுவுரை அப்படிங்கிறதுல இந்த வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுறாரு. இந்த வாழ்க்கையை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எங்கே போகணுங்கிறத நம்ம தெரிஞ்சிருவோம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த உடலை இன்றைக்கி போகலாமா நாளைக்கு போகலாமா இல்லை வயசான காலத்தில் தான் போய்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் தள்ளி போடக்கூடாது. இருக்கிற 2 எப்போ இல்லாமல் போகுதுன்னு தெரியாது. தேக நிலையாமை ப்ளஸ் சம்பத்துக்கள் நிலையாமை, இது 2ஐயும் பயன்படுத்திக்கணும். இன்னும் நிலையாமைகள் இருக்குது, அடுத்தடுத்த தலைப்புகள், அதை அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேக நிலையாமை, சம்பத்துக்கள் நிலையாமை, இது 2ஐயும் உணர்ந்து இது 2ஐயும் எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்த தயாராகிக்கணும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த கருத்துக்களில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. உனக்கு எதுவும் டவுட் இருக்கா அதில்? இப்போ மனம் என்பதுக்குள்ளே மனசு வந்து நைட் நேரத்தில் என்ன ஆகுது? நைட் நேரத்தில் தூங்கும்போது ஆக்சுவலாக பார்த்தேன்னா மனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ நீ கண்டுபிடிக்கணும். என்னது மனம்? வந்து எண்ணங்களின் மனதில் வரக்கூடிய உதிக்கக்கூடிய விஷயம்தான் எண்ணங்களின் நிலை. மனம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது இயக்கம் பெறுது. ரைட், அதுதான். இப்போ உன்னுடைய உடல் அப்படிங்கிறது எதை எடுத்திருக்குன்னு பார்த்தேன்னா இந்த உயிர் தான் இந்த உடலை எடுத்திருக்கு. இந்த உயிரின் செறிவு அப்படிங்கிறது இந்த உடல்ல உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நீ இயங்கும் போது மனசு ஓடிக்கிட்டு இருக்கும்போது பகல்ல நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய உயிராற்றல் இங்கே விரயமாகிக்கிட்டு இருக்கு. அப்போ ஓரளவுக்கு இருக்கிற வரையும் தான் தாங்கும். இப்போ வண்டியில் 1 லிட்டர் தான் பெட்ரோல் போட்டிருக்கேன். எவ்வளோ கிலோமீட்டர் போகும்? அந்த 1 கிலோமீட்டர் தீர்வையும் போகும். 1 கிலோமீட்டர் வந்து 80 கிலோமீட்டர் போகுதுன்னா 80 கிலோமீட்டர் வரையும் தான் போக முடியும். அதுக்கப்புறம் திரும்ப போடணும். அதே போல் இந்த உடலில் உயிர் சக்தியானது போதுமான அளவு இருக்கிற வரைக்கும் இந்த மனமானது ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லை இப்போ தீர்ந்து போச்சு அப்படின்னா தூங்கிடுவோம். தூக்கம் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா இந்த மனதுக்கு வந்து மனம் வந்து உருவாகுது. மனதின் தன்மையில எண்ணங்கள் உருவாகி அதில் பயணப்படுறதுக்கு அங்கே ஃபியூல் இல்லை. மனம் அப்படின்ற ஆற்றல் களம் அங்கே ஆற்றல் இல்லாத நிலைக்கு போனதுனால தான் திரும்ப வேணுங்கிறதுனால தான் நமக்கு தூக்கமே வருது. ஜீவகாந்த சக்தி ரொம்ப குறைந்தனால தூக்கம் வந்தது. திருப்பி அது மீண்டுருச்சுன்னா திருப்பி மனம் இயங்க ஆரம்பிச்சு. மனம் எங்கேயும் போல, மனம் இல்லாம போகும்போது தான் உனக்கு தூக்கம் வருது. அப்ப நீ தூங்கணும் போதும் ஜீவகாந்தம் அப்படிங்கறது உயிர் சக்தியில இருந்து செறிவூட்டப்பட்டு போதுமான அளவு வந்தோன்னா உனக்கு முழிப்பு வந்துடும். கனவு ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிக்கும், அதை தொட்டு முழிப்பு வர ஆரம்பிச்சிடும். திரும்ப அன்னைக்கு ஃபுல்லா செலவு பண்ணுவோம். மறுநாளுக்கு திரும்ப நைட்டு தூக்கம் வந்துடும். நீ கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு மனதை எண்ணங்களற்ற நிலையில வச்சுக்கோ, உனக்கு தூக்கமே வராது. அர்ஜுனனை வந்து ஏன் தூக்கம் இல்லாதவன்னு சொல்றாங்கன்னா அவன் தேவையில்லாத எண்ணங்கள்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டான். அவனுடைய மனமானது அந்த ஒரு நிலைப்பட்ட நிலையில எதுல அவன் கான்சென்ட்ரேட் பண்றானோ அதுல மட்டும்தான். மீதி நேரம் வந்து உடலோட இயக்கத்துல மட்டும் இருக்கும். ஜீவகாந்த சக்தி ரொம்ப குறைவா செலவாகும். ஆமா, அர்ஜுனன் என்ன சொல்றாங்க? தனஞ்சயன்னு சொல்லுவாங்க. தனஞ்சயன்னு சொல்றாங்க. அவனோட தன்மை வில்லு விடுறது. வில்லுங்கிறது மூச்சு காத்து இழுத்து விடுறது. இழுத்து விடுறது இங்க என்ன இருக்கு? மூச்சு காத்து. இந்த மூச்சிலேயே கவனம் வச்சுக்கிட்டு இருக்கும் போது உடல்ல நடக்கக்கூடிய இயக்கத்துல மனம் ஒன்றி இருக்கிறதுனால வெளியில ஓட மாட்டேங்குது. அதுக்கு ஃபியூல் வந்து தேவையில்லை. இங்க இருக்கிறதுனால வண்டியை சும்மா நிறுத்தி வச்சிருக்கும் போது அதுக்கு செலவாக போகுதா ஃபியூலு? உயிர் சக்தியானது செறிவேறிக்கிட்டே இருக்கும். அதனால அவன் எனக்கு தூக்கமே இல்லாதவன். இந்த மூச்சு காட்டை விட்டு வெளியில போயிட்டோம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ நேரம் பேசணும், மூச்சு காத்து இயங்கிக்கிட்டு இருந்தது. அதுல கவனம் வச்சேன்னா கிடையாது, பேசுறதுல தான் கவனம் வச்சுருக்கேன். அப்போ இவ்வளோ நேரம் எனக்கு செலவு. இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தாலும் மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியில வர்றதையும் கவனிச்சு நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ரொம்ப சாஃப்டா அமைதியா என்னுடைய மூச்சு காத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு சோர்வே வந்திருக்கு. இல்ல அப்படி நீங்க கவனிக்கும் போது உங்களோட வார்த்தைகள் கரெக்டா வரும். ஆனா இவ்வளவு ஃப்ளோவா கடக்கடக்கடான்னு வராது. இப்ப நான் மூச்சு காத்த கவனிச்சு பேசும்போது ரொம்ப காமா அமைதியா மெதுவா வரும். அந்த மாதிரி சாஃப்டா மாறிடுவேன், ரொம்ப காமா மாறிடுவேன். இப்போ அதிகப்படியான ஜீவகாந்த சக்தி இப்போ மனசை இருக்குன்னு அதில் எண்ணங்கள் தோன்றுது. அந்த எண்ணங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்.
அந்த எண்ணங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த எண்ணங்கள் வந்து பயணப்படுது. அப்போ அந்த எண்ணங்கள் முடியும் போது உடம்புல இருக்க ஆற்றலும் குடிஞ்சு சோர்வு வருது. அப்போ இந்த எண்ணங்கள்னால ஜீவகாந்த சக்தி பயன்படுத்தப்பட்டிருக்குமா? ஆக்சுவலாக நீ ஒரு வேலை பார்க்கும்போது ஆகக்கூடிய ஜீவகாந்த செலவை காட்டிலும் உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியின் செலவை காட்டிலும் சும்மா உட்காந்துட்டு நினைக்கிறோம் பாரு, அதுக்கு அதிக செலவாகும். அதான் நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் செலவாதனால சும்மா தானே இருந்த பசிக்குது, பசிக்கிறதும் அதிகம் இருக்கும், உடம்பும் வந்து சோம்பேறித்தனம் ஆயிரும், டயர்ட் ஆயிரும். நம்ம வேலை பார்க்கும்போது கூட அடுத்தடுத்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். என்ன காரணம்னா உனக்கு அந்த வேலைக்கு மட்டும்தான், அந்த வேலை சார்ந்த எண்ணத்துல மட்டும்தான் உடம்பும் மனசும் இருக்கும். அதுக்கு தேவையான சக்தி மட்டும் வேற எதுவுமே வராது. ஆனா சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது திருமந்திரத்துல அப்படி சொன்னாங்க. போகர் என்னமோ சொல்லியிருக்காரு, இன்னும் நாளைக்கு இந்த வேலை பார்க்கணுமே, ஐயோ நாளான்னைக்கு இதை பார்க்கலாமா, இன்னைக்கு வீடியோ எடுக்கல நாளைக்கு எடுத்துக்குவோமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருந்து 1000 எண்ணத்துக்கு போகும். அப்ப இங்க இருக்கிற உயிர் சக்தி புஷ்ன்னு காணா போயிடும். ஆனா வேலைங்கும் போது அப்படி இல்லை, அது நேர்கூட்டம் பிடிச்ச மாட்டம் போய்கிட்டு இருக்கும். அதனாலதான் வேலை பார்க்கும் போது நமக்கு உடம்பு ஜாலியாவும் இருக்கும், நல்லா ஆக்டிவாவும் இருக்கும். விளையாடும் போது மனசு ஒருநிலை ஆகுனால விளையாடு. ஆமா, நீ ஏதாவது விளையாடுற இல்ல வேலை பாக்குற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கு அப்படின்னா உனக்கு ஆகுற செலவை காட்டிலும் சும்மா உட்காந்து எதையாவது நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதிகமாதான் உடம்பும் கெட்டு போகும். சும்மா இருக்கிறவன் அதனாலதான் வீணா போயிடும். சரி, இப்ப மனசை கொண்டு போய் இந்த புதுவனத்தில வைக்கிறதா சொல்றாங்களே, அப்பனா அதை அந்த இடத்துல கவனிக்கும்போது மனசு ஒருநிலை பண்ணி ஜீவகாந்த சக்தியை வந்து சேமிக்கிறதுக்காண்டி சொல்றாங்க. ஆக்சுவலா பார்த்தா மனம் அப்படிங்கிறது எண்ணங்களோட போறது ஒரு லைன், அதாவது உடலை விட்டு நம்ம அனுபவங்கள் ரீதியா வெளியில போய்கிட்டு இருக்கு, சிந்தனை இருக்கக்கூடிய நிலையில இல்ல. அது எண்ணங்களுக்கு செலவாகிக்கிட்டு இருக்கும், நீ வேலை செஞ்சாலும் செலவாகிட்டு இருக்கும். ஆனா மெடிடேஷன் அப்படிங்கிறது அப்படி இல்லை. உடலோட கோடிக்கணக்கான இயக்கங்கள் இருக்கு, ஆனா எல்லா இடத்தையும் உணர முடியுமானா உணர முடியாது. ஒரு சில இப்ப கண்ணால மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாட்டோம், காதால மட்டும்தான் கேட்க முடியுன்ற மாட்டோம், சில இடங்களை மட்டும்தான் நம்ம உணர முடியும். ஃபர்ஸ்ட் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இந்த 7 சக்கரத்துல இந்த மூலாதாரம் கூட நமக்கு லேட்டா தான் உணர முடியும், கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஆகினைங்கிறது ஈஸியா உணர முடியும். அதனால இந்த இடத்துல அந்த உணர்வு அப்படிங்கிறது நீ இயங்குறது இல்லை, நீ வேலை செய்யறது இல்லை, அது இருக்க இயக்கத்தை நீ கவனிக்கிற. இப்போ நீ வந்து ஒரு வேலை செய்யறதுக்கும் அதை பத்தி நீனே ஒரு விஷயத்த எண்ணி அதுல நீ பயணப்படுறதுக்கும், ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத மட்டும் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த வேலையை மட்டும்தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்லாம் உனக்கு தெரியாது, அவன் பண்ணுறதை நீ பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியான செலவு. அதுவும் உனக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒருத்தனை நீ கவனிக்கும் போது அது உயிரின் இயக்கமாக மட்டும் இருக்கும். இந்த மனமானது உயிர் சக்தியிலிருந்து தான் உருவாகி இங்கே எண்ணங்களாக பதினவிக்குது. இங்கே உயிரின் இயக்கத்தை நீ நினைக்கும் போது இந்த மனமானது வெளியில் ஓடாமல் இந்த உயிர்க்குடையே ஒன்றுது. மனம் எங்கே போய் உட்காருதோ அதில் பயணப்படுது இல்லை, அதிகமாக அது வந்து வளருது இல்லை. இப்போ நீ வரையணும்னு நினச்சிட்டு மனதை கொண்டு போய் ஒரு பேப்பரில் ஒரு பென்சிலில் வச்சேன்னா அது அழகாகுது இல்லை. இப்போ உயிரின் சக்திங்க அங்கே கவனிக்கும் போது அதில் போய் உட்காரும் போது இது இன்னும் செறிவாகும், அழகாகும், பொலிவாகும். உனக்கு இன்னும் வந்து அந்த ஊட்டம் அதிகமாகும், உயிர் சக்தி அதிகமாகும், ஆரோக்கியம் அதிகமாகும். ஸோ அதனால தான் தியானம் அப்படிங்கிறது, மனம் அப்படிங்கிறது எங்கே இருந்து வந்துச்சோ அங்கேயே போய் ஐக்கியமாகிறது. பேங்க்ல இருந்து செலவு பண்ணணும்னு காசை எடுத்துட்டு செலவு பண்ணாம பேங்க்லயே கொண்டு போய் வைக்கிற மாட்டோம். அப்படியே அதான். சரிங்க, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது போல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம், அதையும் நாங்கள் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணி பேசிடுவோம்.